வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி. நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய பாக்குக்கு பாருங்கள், திரவ பாஸ்போ பாக்டீரியா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு மில்லிக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எங்கிட்ட 2 பேரல் இருக்குது. ஸோ இது வந்து 500 மில்லி, அதாவது 1/2 லிட்ரு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாஃபாக பிரித்து 200 லிட்டருன்னு சொல்லி 250 லிட்டருக்கு 250 ml 250 mlன்னு சொல்லி 200 400 லிட்டரில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், 150 ருபீஸ்ன்னு இருக்கா. நமக்கு 150 ருபீஸ் 500 ml இருக்குது. பட் இது ஒரிஜினலான காஸ்ட் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் தான். நமக்கு 75 ருபீஸ் வந்து என்னதுன்னா சப்சிடி. இது எங்கே கிடைக்கும்னா, காரமடை பிளாக் இந்த வேளாண்மை துறையில் வந்து கிடைக்கும். இது எங்கள் ஏரியாவுக்கு. சப்போஸ் உங்களுக்கு உங்களோட உழவர் ஆப்பில் போய் பார்த்து எங்கே கிடைக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா இது என்ன பண்ணிக்கணும், ஷேக் பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி இது ஊற்ற போகிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் ஊற்றிக்க போகிற ஒரு ஆகணும். ஊற்றியாச்சு, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஓப்பன் தண்ணி பார்த்திங்கன்னா, அங்கே பார்த்தீங்களா ஒரே நுரையாக வருதா. ஸோ அப்போ நுரையாக வந்ததுன்னா அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நல்லா ஓகேவா? இது ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், யூஸ் பண்ணிடணும். மிச்சம் வச்சுட்டு அதுக்கடுத்த வாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு 20 நாளைக்கு ஒன்ஸ் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ணிங்கன்னா. ஓகே, இதை வளர்ந்து செடியானதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம உங்களை வீடியோ காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள்.